அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஹதீஸுல் ஆஹாதுனுடைய வகைகளின் மூலமாக, அந்த வகைகளை பற்றி தெரிந்து கொள்வதின் மூலமாக லைஃபான ஹதீஸை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 வகைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதின் மூலமாக நமக்கு என்ன பலன் ஏற்படுகிறது என்பதை பற்றி ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விஷயங்களை, விபரங்களை நாம் பார்த்தோம். 2 பலன்களை தருவதாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒன்று, ஹதீஸ் சம்பந்தமாக, அந்த செய்தி சம்பந்தமான ஒரு நம்பிக்கையையும் இந்த துறை சம்பந்தமான ஒரு இல்மையும் நமக்கு அது தருகிறது. ஒரு உறுதிப்பாட்டையும் நம்பிக்கையும் ஒரு பரந்த ஒரு அறிவையும் நமக்கு தருகிறது. இரண்டாவதாக, அமலை தருகிறது. அமல்னா என்னது? அமல்ல 2 வகை இருக்கிறது. அமல்ல 2 வகை இருக்கிறது. ஒன்று, இன்கான ஹபரன் தஸ்தீக்ஹி, அது வெறுமனே ஒரு செய்தியாக மட்டுமே இருக்குமே என்று சொன்னார். மர்மையை பற்றி சொல்கிறது, நரகத்தை பற்றி சொல்கிறது, கபருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. இப்போ இதில் என்ன இருக்குது? இதில் அமல் செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு செய்தி, மறைவான விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஹதீஸ்களாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ அதில் அங்கே அமல் என்னது? அவைகளை உண்மை என்று நம்புதல், தஸ்தீக்ஹி உண்மைப்படுத்துதல், அதை நம்புதல். அதே நேரத்தில் தத்பீக்ஹி இன்கான தலபன், அதே நேரத்தில் அந்த செய்தியில் வருகிற, அந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தி ஒரு ஏவலாக இருந்தால் அதை கொண்டு அமல் செய்தல், இதையும் நமக்கு பலனாக தருது. ஒரு ஹதீஸ் சஹீ, இது ஹசன்கிற அந்தஸ்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்து விட்டாலே அடுத்து என்னது? அமல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் என்ன செஞ்சிருவோம்? வந்துடுவோம். இந்த பலனையும் நமக்கு அது தருகிறது என்று என்ன செஞ்சாங்க? ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்குரிய விளக்கத்தை நாம் நேற்றைய பாடத்திலே பார்த்தோம். இன்றைய பாடத்திலே அதன் தொடர்ச்சியாக லைஃபான ஹதீஸை பொறுத்த வரைக்கும், எந்த ஹதீஸ் லைஃப் என்பதாக இனம் காட்டப்படுகிறதோ அந்த ஹதீஸ், இப்போ நம்ம லைஃப்னு சொல்றது சஹி ஹசனுல் லி கைரிஹியை விடவும் கீழே இருக்கக்கூடியது இல்லையா? அப்போ அந்த இது, அதாவது அந்த அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சஹீஹுல் லி கைரியை விடவும் கீழே இருக்கக்கூடிய அந்த லைஃபான ஹதீஸை சம்பந்தமான விஷயங்களை தான் இன்னைக்கு சொல்ல இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லைஃபான ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நடைமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும், லைஃபான ஹதீஸை நாம் எப்பொழுது பயன்படுத்தலாம், அவ்வாறு பயன்படுத்துகின்ற போது என்ன நிபந்தனைகளோடு பயன்படுத்தும்படி ஹதீஸ் துறை அறிஞர்கள் நமக்கு ஷருத்திட்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய விளக்கத்தையும் ஷேக் அவர்கள் என்ன செய்கிறாங்க? குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாக லைஃபான ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் தரப்போவதில்லை, எந்த ஒரு அமலையும் அது தரப்போவதில்லை. அதே போன்று ஒரு லைஃபான ஹதீஸை ஆதாரமாகவும் என்ன செய்யக்கூடாதுன்னா காட்டக்கூடாது என்று இந்த 3 விஷயங்களையும் சொல்கிறார்கள். ஒரு லைஃபான ஹதீஸை கொண்டு நமக்கு என்ன நம்பிக்கை வரப்போகிறது? லைஃப் அவ்வளோதான், தூக்கி போட்டுருவோம், தனியாக நாம் என்ன செஞ்சுருவோம்? வச்சுருவோம். ஏன்னா செய்யான ஹதீஸுகள் இருக்கின்ற போது ஏன் லைஃபான ஹதீஸை நாம் என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்போ அதனால அந்த லைஃபான ஹதீஸ் சம்பந்தமான எந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு என்ன செய்ய போகிறதில்லை, நம்பகத்தன்மையும் வரப்போகிறதில்லை. அடுத்து அந்த லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யணுங்கிற அங்கே சூழலும் இல்லை. அப்போ அமலையும் தராது, நம்பிக்கையும் தராது. அதே நேரத்தில் அதை ஆதாரமாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஆதாரமாக எதுவும் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன லைஃபான ஹதீஸை காட்டக்கூடாது என்பதையும் என்ன செய்கிறாங்க? சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ஒரு தர்ஹீப் அல்லது தர்கீப், எதுக்கு இந்த லைஃபான ஹதீஸுகளை பயன்படுத்தலான்னா, அசலான அமல்கள் இருக்கிறது அல்லவா? அசலான அமல்னு சொல்லுவாங்க. இப்போ தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, இருக்கா இல்லை? இது போன்ற பெற்றோருக்கு கட்டுப்படுதல் என்பது இருக்கிறது. இது போன்ற அசலான அமல்கள், அந்த அமல்களின் மீது ஆர்வப்படுத்துதல் தர்கீப், அல்லது
தீய விஷயங்களை விட்டு விலகி செல்வதற்கான ஒரு தர்ஹீப் இருக்கிறது, பயமுறுத்துதல். அப்போ அந்த மாதிரியான ஒரு செய்தி லைஃபான ஹதீஸில் வந்துருந்துச்சுன்னா, அதாவது அசலான ஒரு புது அமலை சொல்லி கொடுக்கறதுக்கல்ல, அசலான ஒரு அமல் இருக்கிறது, அந்த அமலை வலுப்படுத்துவதை போன்று, ஆர்வப்படுத்துவதை போன்று, அந்த அமலில் ஈடுபடுவதற்கான ஒரு உணர்வுகளை நமக்கு அந்த சிந்தனை வரணுங்கிற அந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி வந்திருக்கிறது, அது இதை ஆர்வப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நாம் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு தீமையை விட்டு விலக சொல்றது மாதிரியான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறது, ஆனால் லைஃப் தான், அதை நாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னா, அந்த லைஃபான ஹதீஸை பயன்படுத்துகின்ற போது அதை நாம் சொல்லணும். இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் தான், ஆனாலும் இதில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லாமல் அதை பயன்படுத்தக்கூடாது. தர்ஹீபுக்கு பயன்படுத்தலாம், ஆர்வமுற்றதுக்கு பயன்படுத்தலாம், தர்ஹீபுக்கு பயமுறுத்துதலுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்துகின்ற போது அதை சொல்லணும். எதை சொல்லணும் அப்படின்னா, இது லைஃபான ஹதீஸ், இதில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, அது இந்த இடத்துக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்குங்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம், அதை சொல்லி காட்டுகிறோம் என்று சொல்லாமல் அந்த ஹதீஸை சொல்லக்கூடாது என்று என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சில ஷரத்துகள் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஷரத்துகள் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. என்ன அப்படின்னா, லைஃபான ஹதீஸ் எடுத்துக்கலாம். என்ன லைஃபுன் யசீர், சரி செய்யப்படுறது மாதிரியான லைஃப்களை நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எதை எடுத்துக்க கூடாதுன்னா, ஒரு கத்தாபு அதில் வந்திருக்கிறாரு, ஒரு முத்தஹிம் பில் கிதுப் வந்திருக்கிறாரு, ஒரு மத்ரூக் என்ன செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான செய்திகள் தரத்தில் உள்ளவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அதை சரி செய்யவே முடியாது. அப்போ எந்த லைஃபான ஹதீஸை சரி செய்வதற்கே முடியாதோ அதுதான் லோஃபுன் ஷதீதுன்னு சொல்லுவாங்க. கடுமையான லைஃப் அது, லோஃபன் ஜித்தன், அது ரொம்ப மோசமான லைஃபு அப்படின்னு நெசிவாங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹதீஸுகளை எடுக்கக்கூடாது. எது லைஃப் சீராக இருக்கிறதோ அதை நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அப்போ ரெண்டாவது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், அசலான அமல்களை ஆர்வப்படுத்துவதன் மீது பயன்படுத்தலாம். ஆனால் இது ஒரு புது அமலை சொல்லி கொடுக்கக்கூடாது. நல்லது தானே, என்னது நல்ல செய்தி தானே, திக்ர் பண்ணுறது தப்பா, அப்படி செய்கிறது தப்பா, இப்படி செய்கிறது தப்பான்னு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, புதிதான அமலை சொல்லி கொடுக்கக்கூடியதாக அது இருக்கக்கூடாது. அசலான அமல்களுக்கு மேற்படியாக அதை செய்வதற்கான ஆர்வமூட்டுறது மாதிரியான ஹதீஸாக என்ன செய்யணும், லோஃபன் யசீராக இருந்தாலும், லேசான பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் அதை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, தர்ஹீபுக்கு தான் பயன்படுத்தலாம். எதுக்கு, அசலான அமல்களை ஆர்வப்படுத்துவது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள் என்று உறுதிப்பாடாக நம்பக்கூடாது. ஏன்னா வாய்ப்பு இருக்கிறது, லைஃபாக இருக்கிறதுனால மற்றவங்க கூட சொல்லியிருக்கலாம், பின்னாடி வந்தவர்கள் கூட என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அல்லது ஒரு சஹாபியுடைய கருத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு தாபியினுடைய கருத்தாக கூட இருப்பதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதனால இதில் என்ன லைஃபான ஹதீஸை பயன்படுத்துகின்ற பொழுது இது நபி தான் சொல்லியிருப்பாங்கங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இருந்தால் என்ன இருக்குது, இந்த செய்தியில் ஒரு நல்ல செய்தி என்று இருக்கிறது, எனவே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இதை எடுத்து நம்ம சொல்லி காட்டுகிறோம். அப்போ அந்த நம்பிக்கையும் வரக்கூடாது. இது நம்ம லைஃபான ஹதீஸு, இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதிப்பாடும் நம்மகிட்ட என்ன செய்யலை, இல்லை. அந்த உறுதிப்பாடை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 3 நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் ஹதீஸுடைய அறிஞர்கள். என்னென்ன 3 நிபந்தனைகள் என்று சொன்னால், மிக 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 பலகீனமாக இருக்கக்கூடிய ஹதீஸை என்ன செய்யக்கூடாது, எடுத்து பயன்படுத்த, தர்ஹீபுக்கானாலும் சரி அதை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அசலுல் அமலை ஆர்வப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அது புதுசான ஒரு அமலை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மூணாவது, இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க என்பதற்கு என்ன இல்லை, 100% என்ன இல்லை, கிடையாது, அதில் உறுதியெல்லாம் கிடையாது. இப்படி செய்தி வந்திருக்கிறது அவ்வளோதான் என்று நாம் என்ன செய்யணும், சொல்லிக்கொள்ள வேண்டுமே தவிர அது நபியிடமிருந்து வந்திருக்கிறது என்பதில் உறுதி காணக்கூடாது என்று என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இதை லைஃபான ஒரு ஹதீஸை, லேசான முறையில் லைஃபாக இருக்கக்கூடிய ஹதீஸை
தர்கீப் தர்ஹீப்னால அதுக்கு பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அமலின் மீது ஆர்வப்படுத்துதல், நஃப்ஸுக்கு என்ன செய்யறது, ஆர்வப்படுத்துறது, அல்லாஹிடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மையின் பக்கம் அடைவதில் ஆர்வப்படுத்துதல், அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை அடைந்து கொள்வதற்காக மறுமை நாளையில் நாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இபாதத்தில் நாம் என்ன செய்யணும், அதிகமான முயற்சி எடுக்க வேண்டும் என்பது போன்ற ஆர்வங்களை ஊட்டக்கூடிய ஹதீஸின் மூலம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நஃப்ஸு என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் ஆர்வப்படும். அதனால நமக்கு இந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி தீமையை தர்ஹீபுக்காக செய்கின்ற போது நஃப்ஸு என்ன செய்யும்னா, அந்த தீமையை விட்டு விலகுவதற்கு என்ன செய்யும், தயாராக இருக்கும். அந்த 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 ஹதீஸ் அந்த தர்ஹீபு செஞ்சோம் அப்படின்னா அந்த தீமையை விட்டு விலகக்கூடியதாக நஃப்ஸு என்ன செய்யும், ஆகிக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும். எனவே தர்ஹீபுக்கு நாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாக என்ன செய்கிறாங்க ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடம். அமல் லைஃபு, பலகீனமான ஹதீஸ் என்பது ஃபலா யுஃபீது, அது எந்த பலனையும் தராது, அல்லன்ன வலல் அமல, ஒரு நம்பகத்தன்மையும் தராது, வலல் அமல, ஒரு அமலையும் என்ன செய்யாது, ஒரு செயல்பாட்டையும் அது தரப்போவதில்லை. அதே போன்று வலா எஜூசு, கூடாது, திபாரிஹி, அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது. எவ்வாறு, தலீலன், ஆதாரமாக, ஒரு செய்திக்கு ஆதாரமாக என்ன செய்யறது, ஒரு லைஃபான ஹதீஸை எடுத்துக்கொள்ளுதல் என்பது கூடாது. அதே போன்று வலாதிக்ருஹு, அதை கூறுவதும் கூடாது, கைர மக்ரூனுன் பிபயானி துஃபிஹி, அதனுடைய பலகீனத்தை விளக்குவதோடு இணைத்தே தவிர. மக்ரூன்னா இணைக்கிறது. எதை இணைக்கிறது, பிபயானி துஃபி, அந்த ஹதீஸினுடைய பலகீனத்தின் விளக்கத்தை இணைத்தே தவிர அதை சொல்வது கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது இந்த ஹதீஸு பலகீனமான ஹதீஸு, இது இதனால் பலகீனமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் அதில் இந்த மாதிரி ஒரு சில நல்ல செய்திகள் இருக்கிறதுனால நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு என்ன செய்யணும், இதை சொல்லாமல் ஒரு லைஃபான ஹதீஸை என்ன செய்ய சொல்லக்கூடாது. சரி, அதுவும் கூட எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, புதுசான அமலை சொல்வதற்கா அப்படின்னா அப்படி அல்ல. இல்லா ஃபித் தர்கீபி வத் தர்ஹீபி, மக்களுக்கு அமலின் மீது ஆர்வப்படுத்துதல் அல்லது தீயவைகளை விட்டு பயமுறுத்துதல், இதற்கு நாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், புதிதான அமல்களை உருவாக்கக்கூடிய விஷயத்திற்கு என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக என்ன செய்யறாங்கன்னா, ஃபக்கத் சஹல ஃபீ திக்ரிஹி, இந்த லைஃபான ஹதீஸை பயன்படுத்தக்கூடிய விஷயத்திலே ஜமாஅத்துன், ஒரு மிகப்பெரிய அறிஞர் பட்டாளம் லேசாக்கி கொடுத்திருக்கிறார்கள். பி சலாசத்து ஷுரூத்தின், 3 ஷரத்துக்களை லேசாக்கி கொடுத்திருக்கிறாங்க. என்ன லேசாக்கி கொடுத்திருக்காங்க, ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸை கொண்டு நாம் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில், அதை ஆர்வப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதற்கு 3 ஷரத்துக்களை சொல்லுகிறார்கள். முதலாவது ஷரத்து என்ன அப்படின்னா, அல்லா யகூன லுஃபுன் ஷதீதன், லுஃபன் ஷதீதன், மிக கடுமையான முறையில் லைஃபாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸாக அது இருக்கக்கூடாது. கடுமையான முறைன்னா என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப பலகீனமான, அது சரி செய்வதற்கான வாய்ப்புகளே இருக்காது, அப்பேற்பட்ட முறையில் பலகீனமாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரண்டாவது என்னது, ஐயக்கூன அசலுல் அமலில்லதி ذுக்கிர ஃபீஹி அத்தர்கீபு வத்தர்ஹீபு சாபித், அந்த தர்கீபு தர்ஹீபும் எதுக்காக ஆயிருக்கணும்னா, அசலுல் அமல், அடிப்படையான அமல்களின் மீது ஆயிருக்க வேண்டும். அல்லதி ذுக்கிர ஃபீஹி அத்தர்கீபு வத்தர்ஹீபு சாபித், இப்போ அது சம்பந்தமான ஆர்வமூட்டுதல் அல்லது பயமுறுத்துதல்,
இப்போ இது போன்றவைகளை சொல்லக்கூடியதாக என்ன செஞ்சிருக்கணும் ஆயிருக்கணுமே தவிர அசலுல் அமலாக அது இருக்கக்கூடாது. அசலுல் அமலுக்கு ஆர்வப்படுத்தக்கூடியதாக இல்லை பயமுறுத்தக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கணும். மூணாவது ஷரத்து அல்லாஹ் தக்கித அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதை சொன்னார்கள் என்ற எந்த உறுதிப்பாடும் நம்மிடம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. நம்மிடம் என்ன செய்யக்கூடாது. இந்த மூணு ஷரத்துக்கள் என்னது எடுக்கக்கூடிய ஹதீஸு மிக மிக பலகீனமானதாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது அவ்வாறு நாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் புதிய அமலை உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்னா அசலான அமலை பக்கம் ஆர்வப்படுத்தக்கூடியதாக அல்லது பயமுறுத்தக்கூடியதாக ஆயிருக்கணும். அவைதான் என்ன செய்யப்படும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தப்படும். அதே போன்று மூணாவது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள் என்று உறுதிப்பாடு 100% நாம் என்ன செய்ய முடியாது, நம்புவதற்கான வாய்ப்பில்லை என்று என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வஅலா ஹாதா இந்த அடிப்படையில் ஃபயகூனு ஃபாயிதத்தன் இதனால நன்மை என்பது விளையும். ذிக்ருஹு ஃபி தர்கீப் இந்த லைவான ஹதீஸை ஒரு அமலின் மீது ஆர்வப்படுத்துவதிலே என்ன செய்யும் நமக்கு என்று சொன்னால் நன்மைகள் கிடைக்கும். நன்மைகள் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். என்னது அப்படின்னு சொன்னா ஹஸ்ஸுன் நஃப்ஸ தர்கீபுக்காக நாம சொன்னோம்னா அந்த ஹதீஸை சொன்னோம்னா ஹஸ்ஸுன் நஃப்ஸ அது நஃப்ஸை ஆர்வமூட்டும் அலல் அமலி என்னது ஒரு அமலின் மீது. எப்பேற்பட்ட அமல் அல் முரகபு ஃபி எந்த அமலை பற்றி ஆர்வப்படுத்தப்படுகிறதோ அந்த ஹதீஸை கொண்டு அதன் பக்கம் நஃப்ஸு தூண்டப்படும். எதற்காக லிரஜாஇ ஹுசூலி ذلك ثواب அந்த அமலை செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அந்த நன்மையை நம்ம அடைய பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆதரவு வைத்தவராக என்ன செய்யும் அப்படின்னா அந்த நன்மை என்ன செய்யும் அந்த நஃப்ஸை அது தூண்டும். சும்ம இன் ஹஸல வ இல்லா லம் யதுர்ருஹு இஜ்திஹாதுஹு ஃபில் இபாத் ஒருவேளை அந்த லைஃபான ஹதீஸில் வந்திருக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு மறுமையில் கிடைக்காவிட்டாலும் கூட அவருக்கு அதனால ஏதாவது இடைஞ்சல் வருமா அப்படின்னா இல்லம் யதுர்ருஹு இஜ்திஹாது ஃபில் இபாதா அதனால் இபாதத் செய்ததுனால இவருக்கு என்ன செய்ய போறதில்லை அப்படின்னு சொன்னா எந்த இடைஞ்சலும் ஏற்பட போறது. இப்போ ஒரு ஹதீஸ்ல இந்த செஞ்சா இப்படி கிடைக்கும் அப்படி ஒரு லைஃபான ஹதீஸ்ல வந்திருக்கு, அதை நாம சொல்றோம், அவர் அதை செய்கிறார். ஆனால் உண்மையிலேயே அது லைஃபான ஹதீஸு, அதனால அது ஒரு பொய்யானது, அது அப்படியாப்பட்ட ஒரு செய்தியே இல்லை அப்படின்னு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வேற விஷயங்கள் மூலமாக தெரிய வருகிறது. இப்படி தெரிய வர்றதுனால நமக்கு ஏதாகிலும் அந்த அமலை செய்தவருக்கு ஏதாகிலும் நஷ்டம் இருக்கிறதா அப்படின்னா ஒரு நஷ்டமும் இல்லை. ஒரு நஷ்டமும் என்ன செய்ய போறதில்லை, ஏற்பட போறதில்லை. அதுதான் அதுக்கடுத்து வலம் யஃப்துஹு ஸவாப் அல் அஸ்லில் முரத்தப் அலல் கியாமில் பில் மஅமூர் அதே நேரத்தில் ஒரு அசலான அமலை சரியாக செய்ததற்கான கூலி அவரை விட்டு தப்பி விடார். உதாரணத்திற்கு ஃபஜ்ர் தொழுகையை பற்றி ஆர்வப்படுத்தி ஒரு லைஃபான ஹதீஸ் வந்திருக்குன்னு வைங்க, ஃபஜ்ருடைய சுன்னத்தை பற்றி ஆர்வப்படுத்தி நமக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு லைஃபான ஹதீஸ் வந்துருக்கு, அது அப்படி செஞ்சால் இப்படி கிடைக்கும், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்கு. இவர் என்ன செய்கிறார், அதை நம்பி என்ன செய்கிறாரு, சுபுடைய ஃபஜ்ரை நம்ம கரெக்டாக தொழுதுட்டே வரார். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு செய்தியே இல்லை என்பது மறுமையில தான் தெரியும். அப்ப இல்லைன்னு இதனால இவருக்கு ஏதாவது நஷ்டம் வருமா அப்படின்னா ஒரு நஷ்டம் வரப்போறதில்லை. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்லாவின் புறத்திலிருந்து அந்த அசலான அமலுக்கு கிடைக்கக்கூடிய சவாபு எதுவும் குறை கிடைக்காது, அவருக்கு குறை எதுவும் விடப்படாது, எல்லாம் அவருக்கு கிடைச்சிடும் என்று என்ன செய்கிறார் ஷேக் அவர்கள் குறிப்பி காட்டுகிறார். அதே நேரத்தில் ஒஃபாயிது ذிக்ருஹு ஃபி தர்கீப் மக்களுக்கு என்னது பயமுறுத்தாட்டுதல், மக்களுக்கு பயமுறுத்தாட்டுதல் என்பதில் இந்த இந்த லைஃபான ஹதீஸை பயன்படுத்துவதனால என்ன ஃபாய்தா கிடைக்கிறது, ஒஃபாயிது ذிக்ருஹு ஃபி தர்கீப். அதே நேரத்தில் ஒரு தர்கீபுடைய விஷயத்தில் லைஃபான ஹதீஸை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபாய்தா என்ன அப்படின்னா தன்ஃபீரு நஃப்ஸ் அனில் அமலில் முரஹப் அன்
எதை கொண்டு பயமுறுத்தாட்டப்படுகிறதோ அந்த அமலை விட்டு நஃப்ஸை விரண்டோடச் செய்தல். எதற்காக? லில் ஹௌஃபி மின் உகூஇதாலிகல் இகாப், அந்த தண்டனை நமக்கு கிடைத்துவிடக் கூடாது என்ற பயத்தினால் அந்த அமலை விட்டு விரண்டோடக்கூடிய ஒரு தூண்டுதலை, ஒரு வெறுத்தலை என்ன செய்கிறது என்று சொன்னால் நஃப்ஸுக்கு அது ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அது பொய்யா போச்சு அப்படின்னாலும் வலா யதுர்ருஹு இதா இஜ்தனபஹு, அதை விட்டு அவர் நீங்கிறதுனால அவருக்கு ஏதாகிலும் நஷ்டம் ஏற்பட போகிறதா? ஒரு நஷ்டமும் இல்லை. வலம் யகாப் மதுக்கூர், மொத்தத்தில் அவருக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் சொல்லப்பட்ட அந்த தீமையை விட்டு அவருக்கு கிடைக்காது. அப்போ அவர் சேஃப் ஆகி விடுவார். அது உண்மையிலே அது பொய்யாக இருந்தாலும் கூட இவர் அதை பயந்து அவர் என்ன செஞ்சிட்டார்? அந்த தீமையை விட்டுட்டார். அப்போ அதனால அவருக்கு ஏன் அதை நம்பி இதை விட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? அப்படிலாம் வராது. அவருக்கு மொத்தத்துக்கு என்ன செஞ்சோம்? அவருக்கு அது பொய்யா போனாலும் அவருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. அவருக்கு மொத்தத்தில் லாபம் தான் என்ன செய்ய ஏற்படும். அப்போ அதனால தர்ஹீபுடைய விஷயத்தில் வேணால் லைஃபான ஹதீஸை நாம் பயன்படுத்தலாம். பயன்படுத்துகின்ற போது இது லைஃப் தான், இந்த காரணத்தினால் இது லைஃப் என்று சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அசலான அமல்களை ஆர்வப்படுத்தக்கூடியதற்குரிய அந்த விஷயங்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர புது விஷயங்களை, புது அமல்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய லைஃபான ஹதீஸ்களை பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று 100% நம்புவதற்கு அங்கே சாத்தியம் கிடையாது. இந்த 3 அடிப்படைகளை வைத்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன ஒரு லைஃபான ஹதீஸை நாம் பயன்படுத்தலாம். இவ்வாறு தான் ஒரு முஸ்லிம் லைஃபான ஹதீஸினுடைய விஷயத்தில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து வரக்கூடிய பாடத்தில் நம்ம ஸஹீஹுல் லிதாத்திஹி என்பதற்கான ஒரு தாரீஃப் படித்தோமா இல்லையா? அந்த தாரீஃபினுடைய விளக்கத்தை என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த பாடத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.